வணக்கம். இன்றைய ஜோதிட வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்றைக்கு நம்ம இந்த ஜோதிட பாடத்தை தொடங்கினோம். முதல் நாள் அதுலேயும் தமிழ் புத்தாண்டாக இருந்தது. அதனால் நவகிரகங்களில் தலையாய கிரகமான சூரியனை பற்றின விஷயங்களை ஆரம்பத்தை ஒரு அறிமுகம் இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். இப்போ இன்னிலிருந்து தான் நம்ம ரியல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸில் நவகிரகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜோதிடத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது 3 விஷயங்கள் தான் மிக முக்கியமானது. ஒன்று 9 கிரகங்கள், அடுத்ததாக 12 ராசிகள், பிறகு 27 நட்சத்திரங்கள். இதனுடைய காம்பினேஷன் தான் திரும்ப 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 வந்துட்டுருக்கும். இதுதான் அடிப்படை, தான் பேஸ், இதில் இருந்தால் வருது. இதுலேயும் அந்த 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் கூட இந்த 9 கிரகங்கள் தான் அடிப்படையாக இருக்குது. இப்போ நான் 9 கிரகம்னு சொல்கிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க, இல்லைனா நவகிரகம்னு சொல்கிறேன், சரியா? ஆனால் நிறைய பேர்